Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஃபேவரட்டான ஒரு ஐ ஷேடோ டுட்டோரியல் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூலேயே வரும். ஸோ ப்ளூவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்ட போகிறேன். அட் த சேம் டைம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ ட்ரெஸ்ஸஸோட போட்டுக்கலாம், ப்ளூ கான்ட்ராஸ்ட் கலர்ஸோடு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட ஐலிட் ஏரியா அப்புறம் அண்ட்ரோ ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கன்சீல் பண்ணி நல்லா பேஸ் மாதிரி போட்டு பவுடர் செட் பண்ணிட்டேன். இதனால் ஐ ஷேடோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப், ஸ்பஞ்ச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், உங்களுக்கு க்ரீஸ்லெஸ்ஸாக ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆயிலி எல்ஸ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பவுடர் செட் பண்ணிக்கிறங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐ ஷேடோ பேஸ் போகிறீங்கன்னா டேரெக்டாக ஐ ஷேடோ போய்க்கலாம். பட் கன்சீலர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் கலர் மூவ் பண்ணலாம். ட்ரான்ஷன் ஷேடுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் ப்ரௌன் ஷேட். ஸோ இந்த ஒரு ப்ரௌன் ஷேடை நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஷன் ஷேடில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரான்ஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேக் டைம் டு பிளெண்ட். பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். நாட் ஓன்லி ஃபார் ஐ மேக்கப், எனி மேக்கப்புக்கு பிளெண்டிங் இஸ் த கீ. ஸோ பிளெண்டிங் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நேச்சுரலாக உங்களுக்கு அழகாக காட்டும். உங்களுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அஃபோர்டபுள், நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், பிக்மெண்டேஷனும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தென் இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். எடுக்காமல் நிறைய எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரான்ஷன் ஷேட் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரௌன் உங்களுக்கு போதும். ஓகே, செகண்ட் ஷேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டீப் ப்ளூ, ஒரு மேட் ஐ ஷேடோ, ஒரு பவுடர் ஐ ஷேடோ, டீப் ப்ளூ மேட் பவுடர் ஐ ஷேடோ, இந்த மாதிரி ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷில் எடுத்து ஸோ நான் ஒரு கட் க்ரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஷேப் அவுட் பண்ணிக்கிறங்க. இது ஐஸை நல்லா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஷேப் அவுட் பண்ணி காட்டும். ஸோ இந்த இடம் கேப் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ கீழே அந்த லோயர் லேஷ் லைன் இருக்கிற இடத்துல ஐ மீன் அந்த அப்பர் லேஷ் லைனு கொஞ்சம் மேலே வரை கேப் விட்டுருங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளூ ட்ரெஸ்ஸோடு வியர் பண்ணிக்கலாம். நல்ல பேலட், நல்ல டூல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் ஷேட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு ஷிம்மரி ப்ளூ ஷேட். ஸோ இந்த மாதிரி ஷேட் இருக்குதுல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷோட அந்த அனதர் சைடில் எடுத்துக்கிறங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த இடம் நம்ம கேப் விட்டோம்ல, ஸோ அந்த கேப் விட்ட இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு தென் இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். எடுக்கவும் நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிரேடியன்ட் கைண்ட் ஆஃப் ஷேட், கிரேடியன்ட் கைண்ட் ஆஃப் ஐ ஷேடோ மாதிரி இது ஸோ இதோட ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். பட் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்களையும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 இந்த மாதிரி தான், நல்ல ஒரு ஷிம்மரி ப்ளூ கைண்ட் ஆஃப் ஷேட். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 என்ன பண்ணுறேன்னா இந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த அவுட்டர் கார்னர் மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக. ஸோ இந்த கலரும் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பிளெண்டட் லுக் கிடைக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குதுல்ல, அந்த சைடை பார்த்திங்கன்னா எடுத்து லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. அந்த ஹார்ஸ் லைன் இல்லாமல் அந்த மர்ஜ்ட் லுக் உங்களுக்கு வரும். அதனால் லைட்டான ஹேண்ட்ஸில் பண்ணிக்கிறங்க. ஸோ அதே போதும். அந்த ஷிம்மரி ஷேடோட ஹார்ஸ் லைன் உங்களுக்கு இருக்காது. ஓகே, இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ், ஐ ஷேடோ ப்ரஷில் பார்த்திங்கன்னா மேட் பிளாக் பவுடர் ஐ ஷேடோ எடுத்து ஜஸ்ட் லேஷ் லைன் க்ளோஸில் போட்டுக்கிறோங்க. ஸோ ஜஸ்ட் க்ளோஸில் இது நல்ல ஒரு டிஃபைன் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஷேட் நம்ம லோயர் லேஷ் லைனுக்கு போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரஷில், ஸ்மாலான ஒரு டென்ஸ் ப்ரஷில், ஒரு பென்சில் ப்ரஷில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம்ல ஒரு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரான்ஷன் ஷேட். அந்த ஷேட் பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓகே அந்த ஷேட் நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லா வாட்டர் லைனில் காஜல் வந்து போய்க்கிறேன். ஸோ நல்லா ஒரு பிளாக் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நான் ஆல்சோ அப்பர் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அது ரொம்ப முக்கியம். தின்னாக அப்ளை பண்ணிட்டால் போதும், ஜஸ்ட் ஃபில் பண்ணால் போதும் லேசஸை வந்து. இது வந்து அந்த டைட்லேயே நீங்கள் எஃபெக்ட்டும் வந்து கொடுக்கும். கண்களை நல்லா உங்களுக்கு பெருசாக டிஃபைன் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஸோ இதே மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஷேடோ பிளட்டிங் ப்ரஷில் இந்த ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ட்ரான்ஷன் ஷேடே கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் திரும்ப நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு பிளர்டு லுக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு. ஓகேவா, அதாவது ப்ளூ வந்து ரொம்ப டெப்த்தாக தெரியக்கூடாது, ஆனால் ப்ளூ போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியணும். ஸோ போட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த ப்ளூவும் இந்த சாஃப்ட் ப்ரௌனும் மிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கிரேடியன் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுது அந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ அந்த ஹார்ஷ் லைன் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐஸோட இன்னர் கார்னர் ப்ரௌ பண்ண ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் ஐஸ் கூடர் ஐஸ்லாம் இருக்குதுன்னா நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ப்ரௌஸும் ஃபில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தென் ஐ மேக்கப் போய்க்கிறேங்க. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா நான் ஐ மேக்கப் போயிட்டு அப்புறம் நான் ப்ரௌஸ் வந்து போய்க்கிடுவேன். ஜஸ்ட்டு ஹைலைட் வந்துட்டு மிடில் இருந்து இங்கே வரைக்கும் வந்து பண்ணிக்கிறேங்க. ஸோ பாருங்கள் ஒரு என்ஹான்ஸ்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ஐஷேடோ ப்ரஷில் இந்த டீப் ப்ளூ ஷேட் அந்த எடுத்து அந்த மேட் டீப் ப்ளூ ஐஷேடோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைன் பார்த்திங்கன்னா லேசஸ் க்ளோஸில் தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் லேஷ் லைனில் லேசஸ் க்ளோஸாக அந்த காஜல் அந்த ஹேர் அப்புறம் அந்த ஐஷேடோ மூணுமே வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். இது நல்ல ஒரு இன்டென்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மோக்கி லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா, ஸோ அந்த ப்ளூ கைண்ட் ஆஃப் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். லைட்டாக வந்து போட்டால் போதும், நீங்கள் ரொம்ப பில்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஜஸ்ட் இந்த மாதிரி டச்சிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ லைட்டாக அந்த ஸ்மோக்டு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்துட்டு. நல்ல ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்து ஐ லேஷ்க்கு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷ் லைனில் ரொம்ப க்ளோஸாக தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த பியூட்டிஃபுல் டிஃபைன் லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நல்லா வாட்டர் ப்ரூஃப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ விங்லாம் எதுவும் போட தேவையில்லை. இந்த மாதிரி அந்த பிளாக் ஷேட் பவுடர் ஐஷேடோ கீழே உங்களுக்கு வந்து இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரௌஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் ஷேட் தான் வந்துட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் கார்னர் வந்து உங்கள் டெய்ல் ஆஃப் இயர் ஐப்ரோவில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஓகே தென் இன்னர் பார்ட்ஸில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க, ஃபில் பண்ணிக்கிறீங்க. நான் பவுடர் ஐப்ரோஸ் தான் போகிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொமேட் பென்சில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு போகலாம். பட் இதுக்கு வந்து சாஃப்டாக போய்க்கிறங்க ஐப்ரோஸ் வந்துட்டு. உங்கள் ஐப்ரோஸ் என்ன கலரோ அதை விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக்னா இப்போ நான் டார்க் ப்ரௌன் வந்து போய்க்கிறங்க. டார்க் ப்ரௌன்டா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கைண்ட் ஆஃப் ப்ரௌன் வந்து போய்க்கிறங்க. பிளாக் வேண்டாம் சாஃப்ட் கைண்ட் ஆஃப் பிளாக் அந்த மாதிரி போய்க்கிறங்க. ஸோ இதே மாதிரி அண்ட் அகெயின் இந்த ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி இது பண்ணிடுறேன். இது நல்லா ஐப்ரோஸை காம் பண்ணி நல்லா ஷேப்பாக டிஃபைன்டாக வந்து காட்டும். ஓகே சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா காஜல் எடுத்து இன்னொரு வாட்டி வந்து போய்க்கிறேன். ஐ மீன் ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டது செட் ஆகிருக்கும். இப்போ நான் இன்னொரு வந்து போட்டுக்கிறேன், அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு. இங்கே யூஸ் பண்ணுற காஜல் வந்து நல்லா லாங் லாஸ்டிங் காஜலாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் சுகர்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான லாங் லாஸ்டிங் ஐ பென்சில். இந்த சுகர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி டியூட்டி கோகுல் ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் ஹெவி டியூட்டி கோகுல் இந்த ஷேட் 01 பேக் டு பிளாக் அப்படிங்கிற ஒரு ஷேட் பியூட்டிஃபுல்லான இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மஸ்காரா. ஸோ மஸ்காரா நல்லா கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஐ மீன் வந்து ஒரு 2 கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க.
இப்போ நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 கோட் அப்ளை பண்ணிட்டு ஃபால்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா மஸ்காரா 2 கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா லென்த்தனிங், வால்யூமைசிங் இந்த மாதிரி மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்காரா வந்து உங்கள் ஐஸஸை வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஐஸை வந்து நல்லா ஓப்பனாக காட்டும், லேஸை நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மஸ்காரா தான் வந்துட்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு. No eye makeup is complete without mascara. And also be careful நீங்கள் lower lashes அப்ளை பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த கண்களுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டரும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு சாஃப்ட் பிங்க் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐஸ் போல்டாக இருக்குது அப்படிங்கிறனால. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஹைலைட் வந்து பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ப்ளஷ், ஹைலைட்டர், கான்டியூர், ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர் உங்கள் விருப்பம் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கிறங்க. இப்போ லிப் மேக்கப் வந்து போகலாம். இதுக்கு லிப் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிங்க் போய்க்கலாம், ப்ரௌன்ஸ் வந்து போய்க்கலாம், நியூட்ஸ் வந்து போய்க்கலாம், நீங்கள் வந்துட்டு பிரிக் கலர்ஸ் வந்து போய்க்கலாம், மாவ் கலர்ஸ் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட் தான் வந்துட்டு போக போகிறேன். ஸோ பிங்க் அண்ட் ரெட் காம்போ. பிங்க் அண்ட் ரெட் காம்போ இல்லை, ஒரு மாவிஷ் கைண்ட் ஆஃப் ஷேட். ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு மாவு ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். லிப்ஸோட இன்னர் பார்ட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னர் பார்ட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூட் கைண்ட் ஆஃப் ஷேட், ஒரு நியூட் பிங்க் எடுத்து அது மேலே டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த கிரேடியன்ட் லிப் லுக் வந்து கொடுக்கும். நான் லிப் பேலட்லேருந்து ஒரு லிப் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். லிப் ஆப்ஷன் வந்து உங்கள் விருப்பம், ஓகேவா? பட் வந்து இதுக்கு மேட்சிங்கான ஷேடாக வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமாக தான், ரொம்ப 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 முக்கியம். பார்த்துக்கோங்க அது வந்துட்டு. ஸோ லைட்டாக அந்த மாவும் இந்த நியூட் பிங்க்கும் மிக்ஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இதாக போகும். நான் லிப் லைனர் வந்து போகலை, ஸோ இதோட வந்து நிப்பாட்டிக்கிட்டேன். ஓகேவா? ஓகே கைஸ், லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்புட். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேடியன்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளூ லுக் வித் டச் ஆஃப் ஷிம்மர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த லோயர் லேஷ் லைன் எல்லாமே நல்லா டிஃபைன்டாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். நல்ல பேலட் அண்ட் ஆல்சோ நல்லா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து வச்சு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. டூல்ஸும் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான டூல்ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. லிப் கலரும் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. இந்த லுக் பிடிச்சிருக்குதாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். இது வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். நான் சொல்லித்தரதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி இருக்குது. பட் டைம் எடுத்து ஸ்லோவாக ஸ்டெடியாக நீங்கள் அப்ளை, எப்போவுமே ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதை விட ஸ்லோவ் அண்ட் ஸ்டெடியாக அப்ளை பண்ணும்போது டைமும் நமக்கு வந்து சேவ் ஆகும். நம்ம சீக்கிரத்தை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அப்ளை பண்ணி தென் கரெக்ட் பண்ணுவோம். அதிலே நமக்கு டைம் ஆகும். அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வந்துட்டு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய் கைஸ்.